தமிழ்நாடு முன்னேறுவதை பொறுத்துக் கொள்ள முடியாத பாஜக அரசு இந்த நலத்திட்ட உதவிகளை முடக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கு சுதாரித்துக் கொண்டு இந்த அரசு முன்கூட்டியே 5000 ரூபாய் உரிமை தொகையை மகளிரின் வங்கிக் கணக்கில் வைத்திருக்கிறது. முதலமைச்சர் இப்படி குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன? அப்படி என்ன நடவடிக்கையை இந்த பாஜக அரசு செயல்படுத்த இருந்தது என்பது பற்றியெல்லாம் அதன் பின்னணியோடு நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தலைமை செய்தியாளர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், ஓவர் டு யூ. நன்றி. அதாவது இன்று காலை இந்த திட்டத்தை அறிவித்த பொழுதே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை அடுத்த 3 மாதங்களுக்கு நிறுத்துறதுக்கு பாஜக ஒரு முயற்சி செய்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தார். அதை ஆன்டிசிபேட் பண்ணி தான் இந்த போன்ற ஒரு திட்டத்தை, விரிவான திட்டத்தை இந்தியா வரலாற்றே இல்லாதவரை ஒரு அரை நாளில் காலை 5:30 மணிக்கு தொடங்கி ஏறக்குறைய ஒரு 11 மணிக்குள்ளேயே 1.31 கோடி பெண்களுக்கு தலா 5000 ரூபாய், 3000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகையாகவும் 2000 ரூபாய் கோடைக்கால உதவித்தொகை ஊக்கத்தொகையாகவும் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போது இது செய்வதற்கான காரணம் என்னென்னா, அவர்கள் சொன்னது போல் பாஜக எடுக்கக்கூடிய முயற்சி, இதை தடுப்பதற்கான முயற்சி, அதன் பின்னணி என்னத்தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம். இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம 2 முக்கியமான விஷயங்களை நம்ம கருத்தில் கொள்ளணும். அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஒரு விஷயம், அதே போல் மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடந்த அரசியலில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம். முதல் மகாராஷ்டிராவுக்கு வருவோம். சமீபத்தில் அங்கே ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. உள்ளாட்சி தேர்தல்னால் பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையங்கள் நடத்தும். மாநில தேர்தல் ஆணையங்கள்னாலே அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுகள் ஆளுமைக்குள்ளே இருக்கவங்க, அவர்களுக்கு சார்போடு செயல்படுவார்கள் என்ற குற்றச்சாட்டு எப்போவுமே இருக்கும். ஆனால் பாஜக ஆளக்கூடிய தேவேந்திர ஃபட்னவிஸ் தலைமையிலான அரசு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம் அந்த பாஜக அரசால் அமல்படுத்தக்கூடிய இதே போன்ற பெண்களுக்கு உதவித்தொகை, அங்கே உதவித்தொகை உரிமைத்தொகை கிடையாது, 1500 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு உதவித்தொகை திட்டத்தை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், அதாவது தேர்தல் விதிகளை காரணம் காட்டி நிறுத்தி வச்சுட்டாங்க. அது பெரிய ஒரு அதிர்ச்சியாக ஏற்பட்டது. பொதுவாக பாஜக தேர்தல் ஆணையங்களையும் தேர்தல் ஆணையர்களையும் நடத்தும் விதம் என்பது எல்லோருக்குமே தெரிந்தது தான். ஹைலி காம்ப்ரமைஸ்டு எலெக்ஷன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் முதற்கொண்டு ரொம்ப காம்ப்ரமைஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வேளையில் ஒரு மாநில தேர்தல் ஆணையம் அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் நடக்கக்கூடிய சில நாட்களுக்கு முன்பு இதுபோல் ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நிறுத்துவது என்பது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது, ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியச்சு. ஸோ இதே போல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுந்தது. ஏன்னா ஏற்கனவே இதே போல தான் மத்திய பிரதேசில் சட்டமன்ற தேர்தல் நடந்த பொழுது சிவராஜ் சிங் சௌஹான் அரசு 2022-23 டைமில் அவர் இந்த விஷயங்களை அமல்படுத்தி தான் பெரிய அளவிற்கு மீண்டும் வெற்றி பெற்றார் 3வது முறைக்கு அப்புறம். அப்போது இருந்தாலும் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் இது போன்ற ஒரு மாநில தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டது ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பிச்சு. அதில் சுதாரித்து கொண்ட திமுக அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த விஷயத்தை தீவிரமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அவர்கள் சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்தியது எதுன்னா, அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. அதாவது February 5, 2026 பாஜகவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாயா, அதாவது பொதுவாக இடபிள்யூஎஸ் உயர்ந்த ஜாதி ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு 10% வழங்குவது, அதுக்கப்புறம் நீட், இது போன்ற கொள்கை சார்ந்த இல்லை பாஜக கொள்கைக்கு எதிரான பிரச்சனைகள் இல்லை அந்த போன்ற விஷயங்களில் பொதுநல வழக்குகளை அதிகப்படியாக உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கக்கூடிய ஒரு நபர். அந்த நபர் அஸ்வினி உபாத்யாயா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவருடைய அமர்வு முன்பு போய் February 5, 2026 அவர் ஒரு முறையீட்டை செய்கிறார். இன்னும் சில மாதங்களில் 5 மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது. அப்போது அங்கே சன் அண்ட் மூன், அதாவது சூரியனின் நிலவையும் தவிர எல்லாவற்றையும் தேர்தல் வாக்குறுதிகளாக ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை முறைப்படுத்தணும், இதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு வழக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முறையீடை செஞ்சார். இதை கேட்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் என்ன சொன்னார்னா, இது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் நலன் சார்ந்த ஒரு பிரச்சனை, இது நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும், இது ஒரு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வரக்கூடிய மார்ச்சில் விசாரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தாங்க முதல் ரெட் ஃப்ளாகே ஸ்டார்ட் ஆச்சு. காரணம் என்னென்னா, அதே சமயத்தில் அதற்கு கொஞ்சம் முன்பு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பிரசாந்த் கிஷோர், நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச தேர்தல் வியூக வகுப்பாளர், ஜன்சுராஜ் கட்சியினுடைய தலைவர், அவரால் நிறுவப்பட்ட கட்சி, அண்மையில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பெருந்தோல்வி அடைஞ்ச கட்சி. அவர் சார்பாக ஏற்கனவே ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அவர் அதில் என்ன சொன்னார்னா, நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்துட்டு இருந்த சமயத்தில் 15,600 கோடி ரூபாய், அதாவது ஒரு பெண்ணுக்கு 10,000 ரூபாய் என்ற அளவில் 1.5 கோடி பெண்களுக்கு பீகாரில் ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய்
தேர்தல் நடந்துட்டு இருந்த சமயத்தில், ஏன் தேர்தலுக்கு முன்னது நாள் வரைக்குமே வந்து கணக்கில் வந்து வரவு வைக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர்ஸ், வாக்குகளுக்காக பெண்களுக்கு பணம் கொடுத்து பெறப்பட்ட ஒரு தேர்தல் முடிவு, இதை ரத்து செய்யணும்னு சொல்லி ஒரு வழக்காக அவர் தொடுத்திருந்தார். அந்த வழக்கில் வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணி ஏற்புடையதில்லை என்று சொன்ன இதே தலைமை நீதியரசர் சூரியகாந்த் அவர் சொன்னது வந்து, நீங்கள் ஏற்கனவே பெரிய தோல்வி அடைஞ்சிட்டு வந்துட்டு இப்போ இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்து இப்போ வந்து இதை ரத்து செய்யணும்னு சொல்கிறது ஏற்புடையதில்லை. உங்களுக்கு வேணா அது மாநிலம் சார்ந்த பிரச்சனை தானே, அதை போய் வந்து பீகார் உயர்நீதிமன்றத்தில் முறையிடுங்க. ஒரு நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் ஒருவேளை நீங்களும் இதைத்தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெட்டிஷன் வந்து ஏற்புடையதில்லை. ஆனால் இந்த ஃப்ரீபீஸ், அதாவது இலவசம் சார்ந்த பிரச்சனை என்பது கருத்தில் கொள்ள வேண்டியது. வேறு சில நிலுவையில் இருக்கக்கூடிய பெட்டிஷன்ஸ் இருக்குது, அந்த வழக்குகள் எடுத்துப்போம், உங்கள் வழக்குகள் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லி அதை ரத்து பண்ணிட்டார். பீகாரில் தேர்தலுக்கு முன்பு இல்லை தேர்தலுக்கு முன்னத்த நாள் வரை 10,000 ரூபாய் ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுக்கப்பட்ட வழக்கில் அவர் தாக்கல் பட்ட பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இலவசங்களுக்கு எதிராக. அப்போ இந்த சமயத்தில் தான் தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக அரசு வந்து சுதாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த இப்போ February 5ஆம் தேதி முறையீடு செஞ்சார் அஸ்வினி உபாத்யாயா. இவர் வந்து இது புதுசாக வந்து செய்வதே கிடையாது. இதே நபர் தான் அக்டோபர் 2022 இதே போன்ற ஒரு வழக்கை வந்து தாக்கல் செஞ்சிருந்தார். அதே அஸ்வினி உபாத்யாயா, அதே ஒரு மூத்த வழக்கறிஞர் விகாஷ் சிங்கை வைத்து இதே போல இலவசங்களுக்கு எதிரான ஒரு வழக்கை வந்து தாக்கல் செஞ்சார். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த இலவசங்கள் கொடுப்பதனால ஏற்கனவே பெரும் கடன் சுமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பெரிய பொருட்செலவு ஏற்படுது, ஒரு பெரிய ஸ்ட்ரெயினுக்கு உள்ளாகிறாங்க, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாங்க, நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க, அதனால் இந்த இலவசங்கள் ரத்து செய்யணும், இதுக்கெல்லாம் தடை விதிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சார். அப்போ அந்த வழக்கில் வந்து அன்று இருந்த தலைமை நீதியரசர் NV ரமணா தலைமையிலான அமர்வு வந்து ஒன்றிய அரசிற்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்திற்கும் வந்து நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க. அந்த வழக்குகளை விசாரிச்சுட்டு இருந்த பொழுதுதான் தலைமை தேர்தல் ஆணையர் சார்பாக, அதாவது தேர்தல் ஆணையம் சார்பாக அதில் பதில் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே இது சம்பந்தமான ஒரு வழக்கில் வந்து தீர்ப்பு வந்திருக்கு 2013, அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். எங்களுக்கு முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களால் இதில் தலையிட முடியாது, நாங்கள் வந்து இதில் வெளிப்படையாக வந்து இதில் தலையிட்டு இதை செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வந்து எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. பணத்தை கொடுத்து ஓட்டுகளை வாங்குறதை தடுப்பதற்கான ஒரு முறையை தான் நாங்கள் எடுக்க முடியுமே ஒழிய இந்த திட்டங்களை இந்த வாக்குறுதியில் கொடுக்காதீங்கன்னு சொல்வதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லைன்னு சொல்லி அந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்துச்சு. ஆனால் என்ன காரணத்தினோ தெரியல, சில நாட்களுக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து இதே தேர்தல் ஆணையம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சாமர்சால்ட், ஒரு டைவடிச்ச மாதிரி மாற்றி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றிய அரசனுடைய நிலைப்பாடு இதே ஒன்றிய அரசு அப்போ பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 2022 அதே சமயத்தில் தான் ரேவடி கல்ச்சர்னு சொல்லியிருந்தார். அதாவது இலவசங்கள் வந்து கொடுத்து மக்கள் சீரழிகிறாங்க, மக்களை வந்து கெடுக்கிறாங்க, பொருட்சுமையை வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருந்தார், பெரிய அளவுக்கு விமர்சிச்சிருந்தார் பிரதமர் மோடி அவர்கள். அப்போ அந்த நிலைப்பாட்டை எடுத்து மீண்டும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இளவரசங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்திருந்தது இந்த தேர்தல் ஆணையம். அப்போது இந்த விஷயங்கள்லாம், அதாவது நடந்தக்கூடிய சம்பவம் என்பது 2022 சரி, இன்று 2026 சரி, அதே பிஜேபியினுடைய வழக்கறிஞர் அதே போன்ற ஒரு முறையீடை வைப்பது. ஆனால் அன்றும் சரி இன்றும் சரி உச்சநீதிமன்றம் கடுமையான வந்து கருத்துக்களை பதிவு செஞ்சதே ஒழிய அதற்கப்புறம் அந்த வழக்கில் பெரிய ஒரு முன்னேற்றம் வரல. இதில் பெரிய வேடிக்கை என்னன்னா, 2022 அந்த வழக்கு வந்து அஸ்வினி உபாத்யாயா இதே பிஜேபி காரரால் தொடுக்கப்பட்டு அதற்கு கொஞ்ச காலம், அந்த அக்டோபர் 2022 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. ஆனால் மார்ச் 2023 இதே சமயத்தில் தான் பாஜக சார்பில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மத்திய பிரதேச அரசால் வந்து 1,500 ரூபாய், அதாவது லாட்லி பெஹ்னா திட்டம் சொல்லி சிவராஜ் சிங் சௌஹானால் அறிவிக்கப்பட்டு அமல்படுத்தவும் பட்டது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதே போல் வந்து மகாராஷ்டிராவிலையும் இதே போன்ற ஒரு திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணி இதே பாஜக அனௌன்ஸ் பண்ணிச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து லாட்லி பெஹ்னா திட்டத்தை வந்து அமல்படுத்துறது, பெண்களுக்கு வந்து நேரடியாக கேஷ் கொடுக்கறத பற்றியோ மித்தவங்கள் இலவசங்கள் கொடுக்கறத பற்றியோ மோடி அரசோ மோடியோ இல்லை பாஜகவோ இதே இந்த அஸ்வினி உபாத்யாயோ ஒரு பெரிய வந்து ஃபர்ஸ்ட்லாம் பண்ணல, அவங்க பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எழுப்பலை. ஆனால் இன்று அவர்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அசாம் போன்ற இடங்கள்லாம், அசாமில் கூட அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் ஏற்கனவே பெண்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகைன்ற பேரில் வந்து பெரிய தொகை 5,000 ரூபாய்க்கு மேலே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, 4,000 5,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கெல்லாம் சொல்லாமல் இன்று தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை எழுது அப்படின்ற பொழுது தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்கத்தில் இதே போன்ற ஒரு திட்டத்தை வந்து ஏற்கனவே செயல்படுத்திட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. அப்போ தங்களுக்கு பலவீனமான ஒரு மாநிலங்களில் தங்களோட யுக்தியை பயன்படுத்தி எப்படி வந்து தங்களுக்கு எதிராக போய்விடுமோ தேர்தல் ரிசல்ட் என்ற ஒரு அச்சத்தில் இது போன்ற ஒரு வழக்கை வந்து பாஜக தங்களுடைய ஒரு நபரை பயன்படுத்தி மீண்டும் அதை வந்து ரிவைவ் செய்ய முயற்சி செய்கிறதோ, இந்த 2013 வந்து சுப்பிரமணிய பாலாஜி வெர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த வழக்கை வந்து மீண்டும் ரிவ்யூ செய்து எப்படியாவது இதுக்கு ரத்து செய்ய ஒரு முயற்சி எடுக்கிறதோ என்ற ஒரு பெரிய அச்சம் வந்து எழுந்துச்சு.
இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சுதாரித்து கொண்டு ஒருவேளை இதற்கு தடை வந்து விட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1.3 கோடி 3.1 கோடி பெண்களுக்கு வந்து இந்த முக்கியமான தொகை போவது என்பது உரிமை தொகை போவது என்பது தடைபெற்று விடும் என்ற ஒரு காரணத்தினால் மிக ரகசியமாகவும் சரி, மிக யுக்தியோடு சரி, சாமர்த்தியமாக இதற்கான பட்ஜெட்டரி அலோகேஷன்லாம் பண்ணி அதற்கான ஆணைகள் எல்லாம் பிறப்பித்து மிக ரகசியமாக வைத்திருந்து காலை 5:30 மணி 5:45 மணிக்கு தொடங்கி 11 மணிக்குள் 1.31 கோடி பெண்களுக்கு வந்து இந்த தொகையை வந்து டெபாசிட் செய்து அவர்களுக்கான தொகையை வந்து பெறும்படி செய்திருக்கிறார்கள். இதில் இன்னொரு வழக்கும், ஒரு சிறிய வழக்கு இருக்குது, அதில் மேற்கோள் காட்ட வேண்டியிருக்கு. 2019 இதே போல ஒரு வழக்கு, பென்டப்பட்டி புல்லாராவ் அப்படின்னு சொல்லி ஜனசேனா கட்சி, இன்று பாஜக கூட்டணியாக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அங்கு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர், ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுடைய கட்சியைச் சேர்ந்தவர் இதே போல ஒரு வழக்கை 2019 தாக்கல் செஞ்சிருந்தார். அவரும் வந்து ஆந்திராவிலும் தெலங்கானாவிலும் ஒடிசா, மேற்கு வங்கம், இது போன்ற ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் இதே போல் வந்து நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்குகளில் பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அதுவும் குறிப்பாக வந்து ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்களை வந்து நிறுத்த வேண்டும், அது வந்து தேர்தலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை வந்து தொடுத்திருந்தார். ஆனால் 2019 ஆரம்பித்து 2025 வரை வேகம் எடுக்காத இந்த வழக்குகள், அப்பப்போ உச்சநீதிமன்றத்தால் கருத்துக்கள் மற்றும் இல்லை விமர்சனங்களும் மட்டும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் மீண்டும் 2026 மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் இது போன்ற திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் பாஜக மீண்டும் தூசி தட்டி எழுப்பி அந்த வழக்கை வேகப்படுத்த செய்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு, உச்சநீதிமன்றம் அதில் ரொம்ப மிக கவனம் எடுத்து அக்கறை காட்டி மார்ச்சில் விசாரித்து வந்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சொல்வதுதான் பெரிய அளவிற்கான ஒரு அச்சத்தையும் நடுக்கத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. இதை சரியாக புரிந்து கொண்ட முதலமைச்சர் தான் மு.க. ஸ்டாலின் தான் இன்று அதிரடியாக மக்கள் எல்லோருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக இந்த திட்டத்தை வந்து மேலும் வந்து அமல்படுத்தி ஒரு சில மணி நேரங்கள், சரியாக சொல்லணும்னா 5-6 மணி நேரங்களுக்குள் மக்கள் அனைவருக்கும், அதாவது 1.31 கோடி பெண்களுக்கு தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகையை வந்து கிடைக்கும்படி செய்திருக்கிறார்கள். இதனால தான் அது பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று பாஜக அம்பலப்பட்டு நிற்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக மிக விரிவான தகவல்களை, இந்த இலவசங்கள் தொடர்பான வழக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடி முன்னெடுப்பையும் விளக்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.